ஒரு சாவி பூட்டை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. ஒன்றை மற்றொன்று இல்லாமல் உருவாக்க முடியாது. தீர்வு இல்லாமல் ஒரு பிரச்சனையை கடவுள் உருவாக்க முடியாது. உங்களில் உள்ள திறமை உங்களைச் சுற்றி உள்ளவர்களால் அங்கீகரிக்கப்படும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் பெரிய மனிதர்களையும் விரும்புகிறோம். ஆனால் நமக்கு தெரிந்தவர்கள் பெரியவர்களாக இருப்பதை விரும்புவதில்லை. நீங்கள் எவ்வளவு நன்றாக வாழ்ந்தாலும் நீங்கள் செய்யும் சிறு தவறுக்காக உலகம் காத்திருக்கும். அதை பூத கண்ணாடியில் காட்ட முயற்சிக்கும். மிக்கும் மரத்தின் மீது கற்களை எறிந்து காயப்படுத்தி பழங்களை சாப்பிடுகிறோம். நம்பிக்கைக்கு உரியவரை விட்டுவிட்டு ஒரு அடிக்கு பின் திரும்பும் நற்குணத்தின் ஆளுமை இன்று விமர்சிக்கப்படலாம். ஆனால் அதன் மகத்துவம் அறியப்படும் நாள் நிச்சயம் வரும். நம் மதிப்பு தெரியாதவர்களிடம் என்ன பேசினாலும் அவர்களுக்கு என்ன செய்தாலும் நமக்கு மதிப்பே இல்லை. ஒரு காலத்தில் நாம் கொடுத்த மதிப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் இனி அவர்களுக்கு நாம் தேவையில்லை என்று அர்த்தம். வாழ்க்கை மிகவும் குறுகியது மற்றும் பாசங்கள் மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷங்கள். அதை நாம் நல்ல வழியில் பெற வேண்டும், கெட்ட வழியில் அல்ல. அறிவு இல்லாதவனை விட கவனிப்பு இல்லாதது மிகவும் தீங்கி விளைவிக்கும். வீட்டை பாதுகாப்பாக வைக்க கதவை பூட்டுகிறோம். மனதை அமைதிப்படுத்த வாயை பூட்டுகிறோம். நடந்ததை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு நடக்கும் நல்லது நமக்கு மகிழ்ச்சியை தருவதால் நமக்கு நடக்கும் கெட்டது அனுபவத்தை தருகிறது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தற்காலிகமானது. நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதை நீங்கள் உடனடியாக அனுபவிக்கவில்லை என்றால் அது எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் கையை விட்டு நழுவிவிடும். உங்கள் நேரம் நன்றாக இல்லை என்றால் கவலை வேண்டாம், அது எப்பொழுதும் இல்லை. நீங்கள் முயற்சிக்கவில்லை என்றால், நீங்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் தேடினால் நீங்கள் பொய்யை காண்பீர்கள். ஒவ்வொரு பக்கத்தையும் எளிதாக புரட்டினால் வாழ்க்கையே அர்த்தமற்ற புத்தகம். ஆனால் ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக படித்து புரிந்து கொள்ள முடிந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் சுமூகமாக முன்னேற முடியும் என்பதற்கு ஒரு பாடம். எந்த பந்தமும் பெரிதல்ல. இந்த நாட்களில் எங்களோடு எந்த பந்தமும் அவசியம் இருக்கும் வரை உறவாக இருக்கட்டும். எந்த பந்தமும் தேவைப்பட்டால் சுமையாகிவிடும். பொய் சொல்வது சாபம் போன்றது, அதை தவிர்க்கும் போக்கை அதிகரிக்கிறது. நேர்மை ஒரு வரம் போன்றது, அதை எதிர்கொள்ளும் போக்கை அதிகரிக்கிறது. கரை அடைந்தவர்களின் வார்த்தைகளும் ஒன்றே, இவரின் எண்ணங்களும் ஒன்றே. ஒருவருக்கு அனுபவம், மற்றவருக்கு போராட்டம். வாழ்க்கை பின்னடைவுகள் ஏற்படுவது நல்லது. ஆனால் காலில் அடிபட்டால் பாதையில் நடக்க தெரியும். நீங்கள் விரும்பியதை செய்ய முடியாமல் இருப்பது, உங்களால் முடிந்ததை விட அதிகமாக எதிர்பார்ப்பது இரண்டும் தவறு. மரியாதை தரத்தால் கொடுக்கப்படுகிறது, பணத்தால் அல்ல. ஏனென்றால் விலை உயர்ந்த செருப்பை கோவிலுக்கு வெளியே விட்டு விடுகிறோம். குறைந்த விலையில் வாங்கிய தேங்காய்களை கோவிலுக்கு கொண்டு செல்கிறோம். இந்த படைப்பில் கடைசி வரை நீடிக்கும் உறவு கணவன் மனைவி உறவாக மட்டும் இருக்கும். உங்கள் துணையை அந்நியப்படுத்தாதீர்கள். யாரோ உங்களை கேலி செய்ததால் உங்கள் வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது. கேலி செய்பவர் அழும் அளவிற்கு உங்கள் வெற்றி இருக்க வேண்டும். ஒருவர் நன்றாக வருவதை பார்க்க முடியாதவர் அவர் நன்றாக வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மற்றவரை பற்றி உங்கள் மனதிற்கு என்ன பிடிக்கும் என்று அவர்களின் நிலைமை என்னவென்று புரியாமல் கற்பனை செய்யாதீர்கள். பிணைப்புகள் பலவீனமடையும். தோல்வி இல்லாமல் அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லாமல் வாழ்க்கை மதிப்பில்லை. முடிவில்லாத வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம்மால் முடியும். நாக்கு ஆயுதம் இல்லாமல் கொல்லும். நாக்கு உயிருள்ள பாறையாக்கும். வஞ்சகம் அறிவாளியை பைத்தியமாக்கும். துரோகம் இவற்றில் கவனமாக இருங்கள். வாழ்க்கையில் யாரையும் மன்னியுங்கள், ஆனால் உங்கள் உதவியை எடுத்து உங்களை முதுகில் குத்துபவர்களை மன்னிக்காதீர்கள். மௌனம் தேவைக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்த வேண்டும். ஆனால் நீ மௌனமாக இருந்தால் சமூகம் உன்னை ஏளனம் செய்யும். வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தால் யாரும் பணக்காரர் இல்லை. அவரது செலவை விட அதிக வருமானம் உள்ளவர் ஒருபோதும் ஏழை அல்ல.
அமைதியாக இருங்கள். மற்றவரின் உணர்வுகளுடன் விளையாடாதீர்கள். ஆனால் நீங்கள் விளையாட்டில் வெற்றி பெறலாம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல மனிதரை இழப்பீர்களா? நேரம், ஆரோக்கியம், உறவு இவற்றின் மீது எந்த விலையும் எழுதப்படவில்லை. தொலைந்தால்தான் அவற்றின் மதிப்பு தெரியும். அதனால்தான் நேரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பேண வேண்டுமா? பத்திரத்தை வைத்திருங்கள். ஆனால் விரும்புவது தவறல்ல. நம் விருப்பத்தை அடையாளம் காணாதவர்களிடம் விருப்பு வெறுப்பை வளர்ப்பது மிகவும் தவறு. அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. விசுவாசிகளின் மனம் புண்படும், ஆனால் காயப்பட்ட மனம் ஒருபோதும் நம்பாது. இலக்கை நோக்கி அயராது உழைத்தால் மட்டுமே வெற்றி இன்று இல்லை, நாளை சாத்தியமாகும். உதவி கேட்டு நன்றியை எதிர்பார்க்காதீர்கள். உதவி கிடைத்தால் கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையில் எந்த உறவுக்காகவும் அழாதே. ஏனென்றால் அழுபவருக்கு உலகில் உங்கள் கண்ணீரின் மதிப்பு தெரியாது. கண்ணீரின் மதிப்பை அறிந்தவர்கள் அழமாட்டார்கள். இலக்கு என்பது ஒரு வாய்ப்பு அல்ல, அது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இலக்கு. எதிர்நோக்க வேண்டிய ஒன்றல்ல, முயற்சியால் அடைய வேண்டும். வெற்றி என்பது ஒரே நாளில் வந்துவிடுவதில்லை. கடினமாகவும் பொறுமையுடனும் ஒரு நாள் நிச்சயம் வரும் என்பதை நினைவில் வையுங்கள். பிறக்கும்போது அழுகிறாய், அதுதான் பிறப்பு. வாழ்வின் முடிவில் அழுவீர்கள், அதுதான் மரணம். இந்த இரண்டிற்கும் நடுவில் உள்ள நடத்தையால் மக்களை அழவைக்காமல் எத்தனை பேர் வாழ முடியும்? எல்லாரையும் எல்லாரிடமும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வழிக்கும் பின்னால் வலுவான பந்தம் இல்லாவிட்டால். பந்தங்களும் உறவுகளும் பிரிந்ததற்கு காரணம் பணமும் வாய் துர்பாக்கியமும் மட்டுமல்ல, அந்த பிணைப்புகளிடம் நாம் நடந்து கொள்ளும் அலட்சியமும் தான். உறவு என்பது பறவை போன்றது. புறக்கணித்தால் பறந்துவிடும், கெட்டியாக பிடித்தால் இறந்துவிடும். அன்புடன் கவனமாக பிடித்தால் அது நம்முடனே இருக்கும். மேகத்தால் கனம் தாங்க முடியாமல் மழை பொழிகிறது. மனதால் வலி தாங்க முடியாமல் கண்ணீர் வரும். ஒருவரை எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதை அறிவது அவசியம். ஆனால் எப்படி மன்னிப்பு கேட்பது என்பதும் அவசியம். ஒவ்வொரு முறையும் மௌனம் காப்பது ஆபத்தானது. உங்கள் தவறு இல்லாவிட்டாலும் உலகம் உங்களை பழிக்கும், சமூகம் உங்களை அவமதிக்கும். இன்று உங்கள் தவறை மறைக்க முடியும், ஆனால் நாளை அதன் விளைவுகளை தவிர்க்க முடியாது. நாம் நம் எண்ணங்களுக்கு சிறைப்பட்டிருக்கிறோம். நம் எண்ணங்களை மாற்றாக வரை எதையும் மாற்ற முடியாது. நெருப்பு, கடன், பகை இந்த மூன்றும் தாமாகவே அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. எனவே தீயை அணைக்க வேண்டும், கடன் தீர்க்கப்பட வேண்டும், பகை நீங்க வேண்டும். இவற்றில் எஞ்சிருப்பது உருவாகும். ஒரு சுத்தியலால் அடித்தால் கல்லை உடைக்காது, அடிக்கு மேல் வீசும். ஒரே முயற்சியில் வெற்றி வந்துவிடாது, நிலையான முயற்சி தேவை. கோபம் நம்மை அழிக்கிறது, நுண்ணறிவு மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்கும். விவேகம் வெல்ல முடியாத இடத்தில் பொறுமை வெற்றி தரும். தவறு செய்வது பாவம் என்றால் அதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது இன்னொரு பாவம். அந்த தவறை இன்னொருவர் மீது திணிப்பது பெரிய தவறு.